நாட்டிலேயே முதல் முறையாக எஸ்ஐஆர் படிவத்தில் தவறான தகவல்களை அளித்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விமானங்கள் ரத்தால் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பி வழங்கி வருகிறது. இதுவரை 610 கோடி ரூபாய் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்ட ஆலமரத்தில் திடீரென மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விரைவாக அணைக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் நாளை மறுநாள் தாவேக சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என அரசு தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் மஞ்சட்டி அருகே நடந்த சாலை விபத்தில் ஒகேனக்கல்லுக்கு சுற்றுலா சென்ற கர்நாடக ரிசர்வ் போலீஸ் மகேஷ் என்பவர் உயிரிழந்தார். உடன் சென்ற அவரது நண்பர் ஸ்ரீதர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.